ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் கட்டா குஸ்தி 2 படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, கருணாஸ் போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை வந்து செல்லா ஐயாவு வந்து இயக்கியிருக்காரு. சீன் ரோல்டன்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாஸ்கருங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கட்டா குஸ்தி 2 படத்தின் கதை அப்படிங்கும்போது, கட்டா குஸ்தி முதல் பாகம் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால் வந்து ஊர்ல வந்து அதாவது ஜாலியா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்துற ஆளு. அவருக்கு வரக்கூடிய மனைவி வந்து சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். நல்ல தலைமுடி அழகா இருக்கணும். அதே மாரி அடங்கி ஒடுங்கி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்புல இருப்பாரு. காரணம் என்னன்னா, அவங்க மாமாவும் அப்படிதான் வந்து இவர வந்து டிரைவ் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி இருக்க ஐஸ்வர்யா லட்சுமி ஃபேமிலி வந்து அவங்கள பத்தின பொய்யெல்லாம் சொல்லி இவருக்கு கல்யாணம் பண்ணிருவாங்க. லேட்டர் ஆன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து அவங்க ஒரு ரெஸ்லர்னு தெரியும். இதுவே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா அவங்களையே எதிர்த்து இவர் வந்து கட்டா குஸ்தி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க. அதோட அது வந்து முடியும். இப்போ ரெண்டாவது பாகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கு குழந்தை பிறக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரயில்வேஸில் பணிபுரிகிறாங்க. அட் தி சேம் டைம் நேஷ்னல் ரெஸ்லராக ஆகணுங்கிறது அவங்களோட ஆம்பிஷன், பேஷன் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அதனால அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக விஷால் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக வீட்டு வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா லக்ஷ்மியை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருக்காரு. குழந்தையும் வளருது. வளர்ந்து குழந்தை வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருக்குது. அதே சமயம் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து விஷ்ணு விஷாலும் இருக்காரு. வேற ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு என்ன எண்ணம்னா, தான் ஒரு ஸ்போர்ட்ஸில் பேஷன் இருக்கும், தன்னோட பொண்ணும் அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. அதே சமயம் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட கோச்சுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சிங்கிறது பிடிக்கல. அதே சமயம் சில சம்பவங்களால் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி சில இடத்துல புகழ் வாங்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற கோச்சுக்கு பிடிக்கல. எப்படியாவது இவளை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இந்த குழந்தையால் இந்த ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே சண்டை வருது. அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணி இந்த கோச் என்ன பண்ணிடுறாருன்னா, அதாவது அவங்கள விளையாட விடாமல் இருக்கிறதுக்கு சில பிளான்ஸ் எல்லாம் போடுறாரு. அதை வந்து விஷ்ணு விஷாலை வச்சு செய்ய வச்சிடுறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்லிங் கேரியர்லேயே ஒரு பிளாக் மார்க் ஏற்படுது. அதுக்கு வந்து விஷ்ணு விஷால் தான் காரணம்னு நினச்சி திருப்பி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்படி இருக்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, அதே மாதிரி அவங்க வந்து ரெஸ்லிங்கில் வந்து ஒரு சாம்பியனாக வரணும்னு நினைக்கும் போது அந்த எண்ணம் நிறைவேறுச்சா, அட் தி சேம் டைம் அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் ஆக்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சு. இல்லை விஷ்ணு விஷாலுக்கு எப்படி எண்ணம் இருக்குன்னா குழந்தைய வந்து அதன் போக்கில் விடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் எது நிறைவேறுச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் கட்டா குஸ்தி 2. படத்தில் நல்லா ஒர்க் ஆகிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமெடி படம். விஷ்ணு விஷால் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் சரி, அதே மாதிரி அந்த குழந்தையா நடித்தவங்களும் சரி, அதே மாதிரி முதல் பாகத்தில் இருந்த கருணாஸோட ஒய்ஃபு, அதே சமயம் வந்து காளி வெங்கட், முனிஷ்காந்த் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம். இது வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு படங்கும்போது அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபுலாம் ஒரு கேமோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் படத்தில் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான சினிமோட்டோகிராஃபியும் நீட்டாக தான் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் ஓரளவுக்கு ஓகே தான். அதே மாதிரி படத்தில் மேஜராக ஒர்க் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் எலமெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதாவது விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்து இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அவர் பழகிறது, அந்த கணவர்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு வெறுப்பாக மாறுறது, இது எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எஸ்பெஷலி கருணாஸோட காமெடி, கருணாஸ் ஒய்ஃபோட காமெடி அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு. காமெடி எலமெண்ட்ஸ் நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய காமெடி மொமெண்ட்ஸு, ஃபன் ஃபீல்டு மொமெண்ட்ஸ் வந்து படத்தில் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு விமனோட இம்பார்ட்டன்ஸும் ஓரளவுக்கு பேசியிருக்காங்க. அது பெருசாக ஒர்க் ஆகலை, ஆனால் பேசியிருக்காங்க. கட்டா குஸ்தி முதல் பாகம் பார்த்தவங்களுக்கு இந்த படம்ங்கிறது கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக அமையுது. சரி, இந்த படத்தில் வேற என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த கதையே வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் கதை தான். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னராக கொண்டு போகணுங்கும் போதே நம்ம வந்து நம்ம பிரெயின்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு லாஜிக்கு இதெல்லாம் எதுவும் பார்க்காம நம்ம பார்த்தோன்னா இந்த படம் கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது
அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு என்னன்னா, கட்டா குஸ்தியில சில காமெடீஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கும். அத கம்பேர் பண்ணும்போது, இதில அந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஆனா, ஓரளவுக்கே தான் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கட்டா குஸ்தி 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகி வந்து ஒரு ரெஸ்லிங்கில பெரிய சாம்பியனா வரணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அப்படி இருக்க அதுக்கான ஸ்டெப் எல்லாமே அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க கணவனும் வந்து உறுதுணையா இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் வந்து கணவன் வந்து தான் ஒய்ஃப் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பார்த்துக்கிறான். வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே அவனே எடுத்து செய்றான். அப்படி இருக்க அந்த கதாநாயகியோட கோச்சுக்கு அவங்களோட வளர்ச்சி பிடிக்கல. எப்படியாவது அத தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறான். அதுக்கு வந்து ஒரு எதிர்பாராத விதமா இந்த கணவன வச்சு அவன் சில திட்டங்கள தீட்டி, அந்த திட்டத்தின்படி அவங்க கேரியர் அதாவது ஸ்போர்ட்ஸ் கேரியர்ல ஒரு பிளாக் மார்க் வாங்க வச்சுர்றான். ஆனா, கதாநாயகி என்ன யோசிச்சுட்டான்னா, இது வந்து தன்னோட கணவன் பண்ணதுனால தான் வந்து தனக்கு இந்த பிளாக் மார்க் ஆயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் பிரியறாங்க. இதுக்கப்புறம் வந்து கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்ச 2 பேரும் சேர்ந்தாங்களா? அவங்க ரெஸ்லிங்ல சாதிக்க நெனைச்சத சாதிச்சாங்களா? இல்லையா? இத வந்து அதாவது காமெடி, ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ, அந்த எல்லா மசாலா இன்கிரீடியன்ட்ஸையும் தூவி நமக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லாஜிக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நல்ல ஒரு காமெடி, ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இது வந்து ஒர்க் ஆகும். சென்சார் சர்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் யூ சர்ட்டிஃபைடு தான். இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். வழக்கம் போல தாங்க எங்க விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.